நீங்க ஃபாரின்ல அதாவது யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்துட்டு அங்கங்க ஒரு கிடங்கு மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாருமே போய் வாங்கி அங்க வந்து பே பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த முறையை வந்து நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து அது கோயம்புத்தூர்ல வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? மகேஸ்வரிங்க. நீங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க விவசாயம் சம்பந்தமா தகவல்கள் சொல்லுங்க. நாங்க இப்போ வந்து தக்காளி வச்சிருக்கிறோங்க. அப்புறம் வெண்டை செடி முடிஞ்சது, கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அப்படியே இப்படி வர்றது அப்படியே நேச்சுரலாக கடையில் வச்சு வித்துட்டு இருக்கிறேங்க. வாழை ஒரு 750 வாழை, அப்புறம் மறுபடியும் ஒரு 550 வாழை வச்சிருக்குதுங்க. மாட்டுக்கு தேவையான மசால் பில்லு இதெல்லாம் இருக்குதுங்க. வாங்கியெல்லாம் இது பண்ற மாதிரி இல்லைங்க. நம்ம தோட்டத்தில் விளைச்சல் அப்படியே வச்சுக்குவோம். முன்னாடி நீங்க கடை வைக்கணுங்கிற ஐடியா எப்படி தோணுச்சுங்க? முதல்ல லாக்டவுனுங்கும் போது வீடு தேடி வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு நிறைய சும்மாவே நாங்கள் இலவசமா எல்லாம் காயல் கொடுக்கறக்க ஆரம்பிச்சோம். அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் எங்க அம்மா வந்து நம்ம ரோட்டு மேல வச்சு விற்கலாம் அப்படின்னு சொல்லி 10 ரூபாய்க்கு வித்தாப்பிள்ளைங்க. அப்பெல்லாம் 2 ரூபாய்க்கு போச்சுங்க கிலோ. அதுல கொஞ்சம் உற்பத்தி ஆகும்போது ஒரு சாலையாட்டம் ஒன்று போட்டோம். அப்புறம் அப்படியே கடை நாங்கள் எங்க தோட்டத்திலேயே வச்சுட்டோங்க. அப்படியே ரோட்டுலயே. தோட்டம் வந்து எத்தனை ஏக்கர் இருக்குங்க நம்மளுடைய தோட்டம்? எங்களுக்கு ஒரு 3.25 ஏக்கர் இருக்குது. 3.25 ஏக்கர். நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்களா? ஆமா. என்னென்ன நீங்க உற்பத்தி பண்றீங்கம்மா? வாழை, தக்காளி, காய் எல்லாமே மாத்தி மாத்தி செஞ்சுக்குவோங்க. காய் வகையில என்னென்ன? காய் வகையில வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் இந்த கொத்தவரங்காய், சொரக்காய், இந்த மாதிரி அரசாணிக்காய் இதெல்லாம் வைப்பாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு ஏற்ற பருவமழையில எப்படி வருமோ அந்த மாதிரி பண்ணிக்குவோங்க. அப்புறம் தேங்காய் வந்து நாங்க வெளியே கொடுக்கறது இல்லைங்க. விழுறுகாய் அப்படியே நாங்க உடைச்சு தேங்காய் ஆட்டிக்குவோங்க. தேங்காய் நீங்களே ஆட்டிக்குவீங்க? ஆமா. அதுக்கு நீங்க அது இருக்குது, மிஷினல் இல்லைங்க. மிஷின் வாங்குற அளவுக்கு அந்த இது இல்ல, போய் ஆட்டிட்டு வந்துருவாங்க. எங்க வெளியே வெளியேதான் வெளியே கொடுத்து ஆட்டிக்குவீங்க. சரிங்க. இப்போ தக்காளி இருக்குது. தக்காளி நாட்டு தக்காளிங்களா எப்படிங்க? இது நாட்டு தக்காளி இல்லைங்கண்ணா, நாட்டு ரகமே இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நாங்க நாத்து விட்டு எடுத்து வைக்கிறது தாங்க. வெங்காயம் இருக்குது. வெங்காயம் வந்து என்ன வெங்காயங்க? அது நாட்டு ரகங்க. நாட்டு வெங்காயம். ஆமா. சரிங்க. கத்திரிக்காய்? கத்திரிக்காய் வந்து நாட்டுக்காய் அது இல்லைங்க, இந்த கிளைமேட் வராதுங்க. விவசாய காய் தாங்க அது. விவசாய காய். ஆமாங்க. அது போக சொரக்காய் நீங்க அது அப்படியே வச்சிருக்கிறோம் விதை. அப்புறம் மிளகாய் எல்லாம் இருக்குதுங்க. எல்லாம் முடிஞ்சது.